எப்படி எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவி வந்துட்டு கிச்சன் ரூமில் நைட்டி போட்டு நிற்கிறாங்க. திருடன் தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சுதி தான் வந்துட்டு இதை பண்ண சொல்லியிருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு சுதி வந்துட்டு வந்துடுறாங்க. எதாக இருந்தாலும் ரூம்குள்ளே வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அண்ணாமலை வந்துட்டு சத்தம் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்துட்டு நம்ம மீனாவே இழுத்து போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அது முத்துக்கு வந்து பிடிக்கல. ஸோ மீனாவும் வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ தான் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்க, அதனால் வந்துட்டு நீ வேலையை பாரு. ஸோ நீ வேலையை பார்த்துறதுக்கப்புறம் பூ கடைக்கு போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு காய்கறிலாம் வந்துட்டு வாங்கி பழகிக்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மனம் வந்துட்டு போகிறாரு. 490 வந்துட்டு பில்லு 4 காய்கறி வாங்கிட்டு போட்டுறாங்க. அப்புறமா அந்த கடைக்காரர் ஓடி வந்துட்டு பில்லு வந்துட்டு மிஸ்டேக் ஆகிட்டு 190 தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து வந்துட்டு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ எல்லாம் என்னத்த கடை வச்சு என்ன வியாபாரம் பிழைக்க போகிறே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அண்ணாமலை வந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்துட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மனமலை தான் அவர் கண்ணாக இருக்கிறாரு. கடைசியாக வந்துட்டு அவங்களுக்கு கல்யாண நாள் அப்படின்றதே வந்து மறந்துடுறாங்க. மீனா வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு ப்ளேம் பண்ணுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.